நம்பிதான் அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சு வயசுல பெரியவர் எல்லாத்தையும் மறந்து இறங்கி வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு தங்கி பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போக வந்திருக்காரு. நாமளும் நீ தான் அவர்கிட்ட பக்கமா பேசிட்டு இருக்க. கொஞ்சம் விட்டா தோட முடிச்சுப்பாங்கல்ல. அவருக்கு நியாயம் கிட்ட இருக்க. என்ன சொல்றாரு? என்னப்பா சேரன் உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. எனக்கு புரியலையே. அனி உங்க அப்பா தான் எல்லாத்துக்குமே காரணம். அவர்தான் ஆள் அனுப்பி அண்ணன் வண்டி வழிமறிச்சு நகை பணத்துல திருட சொல்லிருக்கு. ஆமா நீ அண்ணன் உங்க வாழ்க்கையில இருந்து பிரிக்கணும், உங்களை நிரந்தரமா இங்கே இருக்க வைக்கணும். இதுக்காக தான் இப்படி ஒரு படி அண்ணன் போட பாத்துக்காரு. இப்ப மாட்டிக்கிட்டோன்னு அப்படியே மாத்தி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல நாங்க மட்டும் அண்ணன் பார்க்காம போயிருந்தோம். நீங்க அண்ணன் நேரத்துக்கு உயிரோட பாத்துக்க முடியாது. நீ அவங்க கூடவே இருந்தா பண்ணீங்களா? நிலா அப்படிலாம் இல்லமா. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்கம்மா. அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லு. ஓ அப்புறம் எதுக்கு சார் கார்ல நீங்க என்ன சவால் விட்டீங்க? எல்லாமே டிராமாவா? என்ன மாதிரி ஆள் நீங்களா? எனக்கு பயமா இருக்கு. எப்படி நடிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கலனா என்ன இங்கே கொண்டு போச்சுப்பீங்களா? நிலா பார்த்து பேசு. என்னப்பா பார்த்து பேசுறது? என்னப்பா உங்க அப்பா சொல்லவே கூச்சம் இருக்கு. ஒரு அப்பா பண்ணி காரியம் அவர் கொலை பண்றாலும் கீழ்த்தனமா போயிட்டீங்க. உங்க மையம் உங்களுக்கு முக்கியம். உங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்ட உங்க சொந்த கிட்ட ஒரு பொண்ணை கூட திரும்ப வந்துட்டா அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே அவ என் பொண்ணு இங்கதான் இருப்பான்னு சொல்லணும். போகல நிலா அப்பா உங்க நல்லது கதை. நிலா நான் சொல்றதை கேளுமா. எனக்கு பயமா இருக்கு. உங்களை நம்பி வீட்டுக்கு மறுபடியும் வந்து ஏன் வந்து நிக்கிறது நினைச்சா இருக்கு. நீங்க இது வரைக்கும் எனக்கு செஞ்ச நல்லது எல்லாமே போதும். எனக்கு உங்களை பார்த்தால ஒரே ஒரு இருக்கு. அம்மா அப்பா தங்கச்சி